அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1ல் 3rd யூனிட்டுக்கான பிபிடி பார்க்குறோம். ஸோ 3rd யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி, திரிகோணமிதி, தமிழ்லன்னு சொல்லுவோம், திரிகோணமிதின்னு சொல்லுவோம். அதில் 3rd சாப்டர் பார்க்க போகிறோம். 3.3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் அண்டு இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், அதாவது முக்கோணத்தின் பண்புகள் மற்றும் நேர்மாறு திரிகோணமிதி சார்புகள் அப்படின்னு அர்த்தம் இந்த சாப்டர் பேரு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். A triangle has 3 sides, 3 vertices and 3 angles. அதாவது ஒரு முக்கோணம் எப்படி இருக்கும் அப்படின்னா 3 பக்கம் இருக்கும், 3 செங்குத்து இருக்கும், 3 கோணங்கள் இருக்கும். செகண்ட் பாயிண்ட், the sum of the 3 interior angles of a triangle is always 180 degree. அதாவது முக்கோணத்தின் கூட்டு கோணங்கள் எப்பயுமே 180 டிகிரியாக தான் இருக்கும். அப்படின்னா ஒவ்வொரு கோணமும், முக்கோணத்தோட ஒவ்வொரு கோணமும் 60 டிகிரியாக இருக்கும். The sum of the length of 2 sides of a triangle is always greater than the length of the third side. அதாவது ஒரு முக்கோணத்தோட 2 பக்கமும் கூட்டுத்தொகை எப்பவுமே 3வது பக்கத்தோட லென்த்தாக தான் இருக்கும். அடுத்தது, the perimeter of a triangle equal to sum of all its 3 sides. அதாவது the perimeter of a triangle, அதாவது முக்கோணத்தின் சுற்றளவு equal to sum of all its 3 sides. அதாவது முக்கோணத்தின் சுற்றளவு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த முக்கோணத்தோட 3 பக்கங்களும் கூட்டுத்தொகை தான் முக்கோணத்தின் சுற்றளவாக இருக்கும். இது அப்படியே தமிழில் கொடுத்துருக்கோம். அடுத்த ஸ்லைடில் பாருங்கள், முக்கோணத்தின் பண்புகள். முன்ன சொன்னதே தான் தமிழில் அப்படியே சொல்கிறேன். ஒரு முக்கோணத்தில் 3 பக்கங்களும் 3 செங்குத்துகளும் 3 கோணங்களும் உள்ளன. அதாவது ஒரு முக்கோணத்துக்கு 3 பக்கம் இருக்கும், 3 செங்குத்து கோணம் இருக்கும், 3 கோணங்கள் இருக்கும். ஒரு முக்கோணத்தின் 2 பக்கங்களின் நீளத்தின் கூட்டுத்தொகை எப்போதும் 3ஆம் பக்கத்தின் நீளத்தை விட அதிகமாக இருக்கும். முன்ன சொன்ன பாயிண்டே தான். ஒரு முக்கோணத்தின் சுற்றளவு அந்த முக்கோணத்தோட 3 பக்கங்களின் கூட்டுத்தொகையாக இருக்கும். ஸோ முன்ன இங்கிலீஷில் சொன்னதை இப்போ தமிழில் போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு, the perimeter of triangle ABC is A plus B plus C and the semi perimeter is denoted by S. அதாவது ஒரு முக்கோணத்தின் சுற்றளவு A plus B plus C அப்படின்னா அதனோட செமி பெரிமீட்டர் S என்ற குறியீட்டால் குறிக்கிறோம். That is S equal to 1/2 into A plus B plus C. அதாவது முக்கோணத்தினோட சுற்றளவு A plus B plus C இருந்தால் அதனோட செமி பெரிமீட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் பாதியாக இருக்கும். 1/2 into A plus B plus C. அல்லது பாருங்கள், அந்த வகுத்தலில் இருக்கிற 2 சமக்குறிக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல்ல வந்துடும். அப்போ 2S equal to A plus B plus C அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது, the circle passing through the vertices A, B and C of the triangle is called circumcircle. அதாவது முக்கோணத்தோட A plus B plus C அப்படின்ற செங்குத்து வழியாக செல்லும் வட்டம் நம்ம சுற்றளவுன்னு சொல்லுவோம். ஒரு முக்கோணத்தில் 3 பக்கம் இருக்கும், அந்த 3 பக்கத்துக்கும் ஒவ்வொரு செங்குத்து கோணம் இருக்கும். அந்த செங்குத்து வழியாக செல்லும் சுற்றளவு தான் செங்குத்து வழியாக செல்லும் வட்டம் தான் நம்ம சுற்றளவுன்னு சொல்கிறோம். அடுத்தது, the radius of the circumcircle is called circumradius and it is denoted by R. அதாவது ஒரு சுற்றளவோட ஆரம் சுற்றளவு ஆரம் அப்படின்னு சொல்கிறோம். இதனை R அப்படின்ற குறியீட்டால் குறிக்கலாம். அதாவது சுற்றளவு ஆரத்தை நம்ம R அப்படின்ற குறியீட்டால் குறிக்கலாம்.
அடுத்தது the center of circumcircle is denoted by S. சுற்றளவோட ஆரத்தை நம்ம ஆறுன்ற குறியீட்டால குறிக்கிற மாதிரி சுற்றளவோட மையம் சென்டரை நம்ம எப்படி குறிக்கிறோம் அப்படின்னா S அப்படின்ற குறியீட்டால குறிக்கிறோம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், முக்கோணத்தின் வகைகள். ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள், it has two equal sides, also the angles opposite this equal sides are equal. அதாவது ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் தான் இரு சமபக்க முக்கோணம். இந்த ரெண்டு சமபக்கங்களை கொண்டுள்ளது. இந்த இரு சமபக்க முக்கோணம் எப்படி இருக்கும்னா இரண்டு சமபக்கங்களை கொண்டிருக்கும். மேலும் இந்த சமபக்கங்களுக்கு எதிரெதிரே உள்ள கோணங்களும் சமமா இருக்கும். அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. இரு சமபக்க முக்கோணம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இரண்டு சம பக்கங்களை கொண்டிருக்கும். அதாவது நமக்கு முக்கோணம்னாவே 3 பக்கம் இருக்கும். அதில் இரு பக்க முக்கோணம் எப்படி இருக்கும்னா 2 பக்கமுமே இரு சமபக்க முக்கோணமாக இருக்கும். அந்த இரு சமபக்கங்களுக்கு எதிரெதிரே உள்ள கோணங்களும் சமமாக இருக்கும். இதுக்கு பேர் தான் இரு சமபக்க முக்கோணம். அடுத்தது ஈக்குவலென்ட்ரல் ட்ரையாங்கிள். all the sides are equal and all the 3 angles equal to 60 degree. அதாவது சமபக்க முக்கோணம்னா ஈக்குவலென்ட்ரல் ட்ரையாங்கிள்னா எப்படி இருக்கும்னா all the 3 sides are equal. அதாவது எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். 3 பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். அந்த 3 பக்கத்தோட கோணமும் டிகிரியும் எப்படி இருக்கும்னா 60 டிகிரியாக இருக்கும். அதுதான் தமிழில் சொல்லியிருக்கோம் சமபக்க முக்கோணம். அதாவது ஈக்குவலென்ட்ரல் ட்ரையாங்கிள்னா சமபக்க முக்கோணம். அனைத்து பக்கங்களும் சமமாக இருக்கும் மற்றும் 3 கோணங்களும் 60 டிகிரிக்கு சமமாக இருக்கும். அதாவது 3 பக்கமுமே சமமாக இருக்கும். அதனோட 3 கோணமுமே 60 டிகிரியாக தான் இருக்கும். அப்போ அந்த 60 டிகிரி 3 பக்கத்தோட கூட்டு கோணங்கள் தான் நமக்கு 180 டிகிரின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். A triangle having one of the 3 angles exactly 90 degree. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா நமக்கு செங்கோண முக்கோணம் அப்படின்னு தெரியும். செங்கோண முக்கோணம் எப்படி இருக்கும்னா கம்பல்சரி அந்த 3 கோணங்களில் ஏதாவது ஒரு கோணம் 90 டிகிரியாக இருக்கும். கரெக்டாக 90 டிகிரியாக இருக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா தமிழில் செங்கோண முக்கோணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. முன்ன இங்கிலீஷில் சொன்னதே தான் இப்போ தமிழில் 3 கோணங்களில் ஒரு கோணம் சரியாக 90 டிகிரியாக இருக்கும். அதாவது முக்கோணம்னாவே 3 பக்கம் இருக்கும். அந்த 3 பக்கத்துக்கும் 3 கோணம் இருக்கும். செங்கோண முக்கோணத்தில் மட்டும் எப்படி இருக்கும்னா 3 கோணங்களில் ஏதாவது ஒரு கோணம் சரியாக 90 டிகிரியாக இருக்கும். எக்ஸாக்டாக 90 டிகிரியாக இருக்கும். அடுத்தது லா ஆஃப் சைன்ஸ். சைன் விதினா என்னன்னு சொல்கிறோம். இன் எனி ட்ரையாங்கிள் ஏபிசி, அதாவது ஏபிசின்றது ஏதோ ஒரு முக்கோணமாக இருக்கிறப்போ சைன் விதி எப்படி இருக்கும்னா a by sin a equal to b by sin b equal to c by sin c equal to 2r அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது a by sin a ஓட மதிப்பும் 2r, b by sin b ஓட மதிப்பும் 2r, c by sin c ஓட மதிப்பும் 2r. அடுத்தது லா ஆஃப் கொசைன்ஸ். கொசைன் விதி. ஏபிசின்றது ஏதாவது ஒரு முக்கோணமாக இருக்கிறப்ப கொசைன் விதி எப்படி இருக்கும்னா இதில் காஸ் ஏ காஸ் பி காஸ் சியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஸோ காஸ் ஏ ஈக்குவல் டு பாருங்கள் காஸ் ஏவோட மதிப்பு கேட்குறப்போ ஏவோட மதிப்பு மைனஸில் இருக்கும். பாருங்கள் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2bc. காஸ் ஏனா பிசி ப்ளஸ்ஸாக இருக்கும், வகுத்துலேயும் பிசி இருக்கும். ஸோ இது காமனாக வர்றது தான் எல்லாத்துக்குமே. அப்போது நமக்கு ஏ ஸ்கொயர் இதிலேருந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதனோட ஃபார்முலா என்ன கிடைக்கும்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2bc காஸ் ஏன்னு கிடைக்கும். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதனோட ஆன்சர் வந்துடும். அடுத்தது காஸ் பியோட மதிப்பு வேணும். அப்போ காஸ் பினா பியோட மதிப்பு மைனஸில் இருக்கும் தொகுதியில், பகுதியில் பி வரவே வராது. அப்போ என்ன வரும் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 2ca வரும். அப்போ இதில் வந்து பி ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பி ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன கிடைக்கும்னா சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ca காஸ் பின்னு கிடைக்கும். ஸோ சிமிலியர்லி இதே போல் காஸ் சியோட மதிப்பு எழுதலாம். காஸ் சியோட மதிப்பு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை 2ab. அப்போ இதுலேருந்து சி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். ரூட் ஆஃப்
சாரி சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் சி. இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்தது இப்போ நம்ம சொன்ன ஃபார்முலா எல்லாம் யூஸ் பண்ணி கொஷின்ஸ் போடலாம். இஃப் ஏ ஈக்குவல் டு 6 யூனிட்ஸ் அண்ட் ஏ ஈக்குவல் டு 30 டிகிரி ஃபைண்ட் ஆர். அதாவது ஏவோட மதிப்பு 6 அலகுகள்னு கொடுத்துட்டாங்க ஸ்மால் ஏ, கேபிட்டல் ஏ 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ வர ஃபார்முலா நமக்கு தெரியும். வி நோ தட் சைன் ஃபார்முலா. அது சைன் ஃபார்முலாவில் தான், சைன் விதியில் தான் என்ன வரும், ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு 2ஆர்னு கிடைக்கும். அதில் ஆர் வருது, ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ வருது. ஸோ நமக்கு கொஷினை பார்த்தோன்னே என்ன ஃபார்முலான்னு எப்போவுமே தெரிஞ்சிடும். மேக்ஸில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி அதுதான். கொஸ்டினை பார்த்தோன்னே நம்மளால் எந்த ஃபார்முலான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ வந்திருக்கு, ஆரும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இது சைன் விதி. அப்போது ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு 2r. இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். நமக்கு ஸ்மால் ஏவோட மதிப்பு 6 யூனிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க, 6 அலகுகள். அப்போ 6 டிவைடட் பை சைன் அப்படியே வச்சுக்கிறோம். ஏவோட மதிப்பு 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க, அதை பிரதியிட்டுக்கிறோம். ஈக்குவல் டு 2r, ஃபார்முலாவில் இருக்கிற 2r அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்தது 6 டிவைடட் பை சைன் 30 டிகிரி. இதுக்கு முன்னாடியே நம்ம அந்த அட்டவணை பார்த்துருக்குறோம். ட்ரிக்னாமெட்ரியோட டேபிளர் காலம் 0 டிகிரியிலேருந்து 360 டிகிரிக்கும் நம்ம சைன் காஸ் டேன் சீக்கன் கொசிக்கன் காட் இது எல்லாத்துக்குமே மதிப்பு போட்டிருக்கிறோம் ஒரு வீடியோவில். அதை பார்த்தீங்கன்னா, அந்த அட்டவணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் சைன் 30 டிகிரியோட மதிப்பு நம்ம 1/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ சைன் 30 டிகிரிக்கு 1/2ன்னு பிரதிட்டுக்கலாம். சமம் 2r அப்படியே இருக்குது. இப்போது இந்த வகுத்தல் இருக்கிற 2 பெருக்கல்ல போச்சுன்னா 6 × 2 ஆகும். 6 2 மல்டிபிள் பண்ணோம்னா 12ன்னு வரும். ஈக்குவல் டு 2r அப்படியே இருக்குது. இப்போ 12 பெருக்கல்ல இருக்கிற 2 சமக்குறிக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தில் வந்துடும். கேன்சல் பண்ணோம்னா r ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கும். இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ ஆரோட வேல்யூ நம்ம 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கொஷின். Second question, in any triangle ABC, if A equal to 36 cm, B equal to 18 cm and sin A equal to 0.4, find B. அதாவது A ஓட வேல்யூ 36 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க, B ஓட வேல்யூ 18 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க, sin A ஓட வேல்யூ 0.4ன்னு கொடுத்துட்டாங்க. இதிலேருந்து பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். பாருங்கள், ஏவோட வேல்யூ ஸ்மால் ஏ, பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, கேபிட்டல் சைன் ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ கேபிட்டல் சைன் பி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாவே பியோட வேல்யூ அதிலிருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி அப்படின்ற சைன் விதிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் ஏ பின்னு எழுதிக்கிறோம். இதிலிருந்து மதிப்பை எல்லாத்துக்கும் பிரதியிட்டுக்கிறோம். ஏவோட மதிப்பு 36ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 36 டிவைடட் பை சைன் ஏவோட வேல்யூ 0.4ன்னு கொடுத்துருக்குறாங்க. 0.4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம். ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 18 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 18 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம். டிவைடட் பை சைன் பி, சைன் அப்படியே வச்சுக்கிட்டோம், பியோட மதிப்பு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது பியும் அப்படியே வச்சுக்கிறோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், சைன் பி வகுத்தில் இருக்கிறது சமக்குறிக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல்ல வந்துடும். இந்த 18 அப்படியே இருக்கும். இந்த 0.4 வகுத்தில் இருக்கிறது சமக்குறிக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பாருங்கள் பெருக்கல்ல போயிடுச்சு. அடுத்தது 36 மல்டிபிள் இருக்கிறது சமக்குறிக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷனில் வந்துடுச்சு. அப்போது இது எல்லாமே கால்குலேட்டரில் நம்ம போட்டோம்னா இதனோட சைன் பியோட மதிப்பு நமக்கு 0.2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதிலேருந்து பி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சைன் பி ஈக்குவல் டு 0.2 நமக்கு தெரியும். அப்போ பி அப்படியே வச்சுக்கோ. சைன் மல்டிபிள் இருக்கிறது சமக்குறிக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனில் வரும். அப்போ 1/sin வரும். 1/sin நம்ம எப்படி எழுதுவோம் முன்னாடி கிளாஸ்லேயே சொல்லியிருக்கிறோம், சைன் இன்வர்ஸ்னு எழுதுவோம். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0.2, அந்த 0.2ன்ற மதிப்பு அப்படியே இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ கால்குலேட்டரில் போயிட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0.2 அப்படின்னு போட்டிங்கன்னா பியோட மதிப்பு என்ன கிடைக்கும் அப்படின்னா 11 டிகிரி 32 ரேடியன்னு கிடைக்கும். அதாவது இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், இதே மாதிரி தான் கால்குலேட்டர்லேயும் இருக்கும். ஃப்ரம் சைன் டேபிள்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது நம்ம டைரெக்டாக கால்குலேட்டரில் போட்டோம்னாவே வந்துடும். பி ஈக்குவல் டு 11 டிகிரி 32 ரேடியன்.
ஸோ நம்ம பியோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். தேர்ட் ஒன். இன் எனி ட்ரையாங்கிள் ஏபிசி A equal to 5 cm, B equal to 8 cm and C equal to 60 degree. Find the side of C. So C ஓட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுவும் நமக்கு தெரியும். ஃபார்முலா C square equal to A square plus B square minus 2AB cos C. கொசைன் ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏபிசி மதிப்பு எல்லாமே நமக்கு தெரியும். இதுலேருந்து சி ஸ்கொயர் வச்சு போட்டோம்னா சியோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபார்முலா எழுதிட்டோம். இதுலேருந்து எல்லாத்துக்கும் மதிப்பு பிரதியிடலாம். பாருங்க, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏவோட மதிப்பு, பியோட மதிப்பு, சியோட மதிப்பு எல்லாத்தையும் பிரதியிட போகிறோம். ஏவோட மதிப்பு 5, அப்போ ஏ ஸ்கொயர்னு கொடுத்துருக்கனால 5 ஸ்கொயர் ப்ளஸ் பியோட மதிப்பு 8 பிரதியிடுறோம். மைனஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 8, காஸ் அப்படியே வச்சுக்கிறோம். சியோட வேல்யூ 60 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது 60 டிகிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம கால்குலேட்டரில் போடணும். அதுக்கு முன்னாடி காஸ் 60 டிகிரியோட மதிப்பு நம்ம முன்ன சொன்ன மாதிரியே தான் அந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். பாருங்கள், சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் பண்ணால் 25 ப்ளஸ் அப்படியே வச்சுக்கிறோம். 8 ஸ்கொயர் பண்ணால் 64 மைனஸ் 2 இன்ட்டு 5 இன்ட்டு 8 அப்படியே இருக்குது. காஸ் 60 டிகிரியோட வேல்யூ 1/2ன்னு அந்த டேபிள் காலமில் இருக்கும். இது எல்லாமே நம்ம கால்குலேட்டரில் போட்டோம்னா என்ன வரும்னா பாருங்கள், 25 ப்ளஸ் 64 நமக்கு 89 கிடச்சிருக்கு. மைனஸ் 2 இன்ட்டு 5 இன்ட்டு 8 இன்ட்டு 1/2. இது எல்லாமே கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா 14 வந்துடும் இல்லையா? இந்த பெருக்கல் இருக்கிற ரெண்டும் வகுத்தில் இருக்கிற ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறது 5, 8, 1 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 8, 5, 40, 40 1 மல்டிபிள் பண்ணோம்னா 40ன்னு வரும். ஸோ இந்த சிம்பிள் மெத்தடில் நீங்கள் அப்படியே கால்குலேட்டர் இல்லாமல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 89 மைனஸ் 40 ஓட வேல்யூ 49, அதாவது 89லேருந்து 40 போச்சுன்னா 49. இப்போ சி ஸ்கொயரோட மதிப்பு நமக்கு 49ன்னு கிடச்சிருச்சு. ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்துக்கணும். டேக்கிங் ஸ்கொயர் ரூட்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தணும்னா பாருங்கள், ஸ்கொயர் ரூட் 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரூட் 49ஓட மதிப்பு நமக்கு 7ன்னு கிடைக்கும். அப்போது சியோட வேல்யூ நமக்கு 7ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். In any triangle ABC, if A equal to 5 cm, B equal to 4 cm and C equal to 8 cm, find the angle A. அதாவது கோணம் ஏவோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். காஸ் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா காஸ் ஏ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2BC. இப்போ இதில் இருந்து BAC எல்லாத்துக்குமே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், காஸ் ஏ அப்படியே வச்சுக்கலாம். பியோட வேல்யூ 4ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 4 ஸ்கொயர் ப்ளஸ் சியோட வேல்யூ 8ன்னு கொடுத்துருக்குறாங்க. 8 ஸ்கொயர் மைனஸ் ஃபார்முலாவில் இருக்கிறது ஏவோட வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்குறாங்க. 5 ஸ்கொயர் டிவைடட் பை 2, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 8 எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டு இது எல்லாமே கால்குலேட்டரில் போட்டோம்னா 4 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் இதெல்லாம் கால்குலேட்டரில் போட்டோம்னா 55 வரும். டிவைடட் பை 2 இன்ட்டு 4 இன்ட்டு 8 கால்குலேட்டரில் போட்டோம்னா 64 வரும். எப்பயுமே இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் டைப்பில் இருக்கிறப்ப டினாமினேட்டர் தனியாக கால்குலேட்டரில் போடணும், நியூமரேட்டர் தனியாக கால்குலேட்டரில் போடணும். அப்போ தான் ஆன்சர் நமக்கு எக்ஸாக்டாக வரும், இல்லாட்டி தப்பாக தான் வரும். அதாவது இப்படி பின்ன வடிவில் இருக்குது அப்படின்னா அந்த மதிப்பை நம்ம கால்குலேட்டரில் போடுறப்போ எப்படி போடணும் அப்படின்னா, தொகுதி தனியாக கால்குலேட்டரில் போட்டு ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் பகுதியை தனியாக கால்குலேட்டரில் போட்டு அப்புறமா எழுதணும். இதுக்கப்புறம் தான் பின்ன வடிவில் இருக்கிற மதிப்பை கால்குலேட்டரில் போட்டு வகுக்கணும். வகுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு எக்ஸாக்டாக மதிப்பு கிடைக்கும். இப்போ வகுத்தோம்னா பாருங்கள், 55 டிவைடட் பை 64 நமக்கு ஏவோட வேல்யூ 30 டிகிரி 45 ரேடியன்னு கிடச்சிருக்கு. ஃப்ரம் கொசைன் டேபிள் யூஸ் பண்ணோம்னா தெரியும். இது நம்ம டைரெக்டாக கால்குலேட்டரில் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது
இன்வர்ஸ் trigonometric function. Formulas cos theta equal to x ன்னு இருந்துச்சுன்னா தீட்டாவோட மதிப்பை எப்படி எழுதலாம்னா தீட்டா அப்படியே இந்த பக்கம் வச்சுக்கலாம். காஸ் சமக்குறிக்கு இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா காஸ் இன்வர்ஸ் ஆகிடும். எப்படின்னா இங்கே பெருக்கல்ல இருக்கிற காஸ் சமக்குறிக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தல் வரும், 1/cosன்னு வந்துடும். 1/cosஐ நம்ம காஸ் இன்வர்ஸ்னு எழுதலாம். அதே மாதிரி tan theta equal to xஐ தீட்டா என்ன எழுதலாம்னா தீட்டா அப்படியே வச்சுக்கலாம். tan சமக்குறிக்கு அந்த பக்கம் போச்சுன்னா 1/tan ஆகும். ஸோ 1/tan நம்ம எப்படி எழுதலாம், tan இன்வர்ஸ்னு எழுதலாம். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு தீட்டா. இதே மாதிரி தான் எல்லா ஃபார்முலாவும். கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸை தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸோட மதிப்பு சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு தீட்டா. காட் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு தீட்டா. சைன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு அதை எப்படி எழுதலாம்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு எழுதலாம். ஸோ இதெல்லாம் ஃபார்முலாஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிரின்சிபல் இன்வர்ஸ் trigonometric ஃபங்க்ஷன், நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் முதன்மை பண்புகள். இதில் ப்ராப்பர்ட்டி ஒரு 6 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா. எப்படின்னா சைன் இன்வர்ஸை நம்ம எப்படி எழுதலாம்னா 1/sin எழுதலாம். ஸோ 1/sin முன்னே நம்ம சைன் இன்வர்ஸ்னு எழுதியிருக்கிறோம், 1/tan tan இன்வர்ஸ்னு எழுதியிருக்கிறோம், 1/cot காட் இன்வர்ஸ்னு எழுதியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் சைன் இன்வர்ஸை இங்கே எப்படி எழுதலாம்னா 1/sin எழுதலாம். அதாவது வகுத்தலில் இருக்கிற சைனும் பெருக்கல்ல இருக்கிற சைனும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி தீட்டா மட்டும் இருக்கும். ஸோ அதனோட ஆன்சர் தீட்டா. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் தீட்டாவோட மதிப்பு தீட்டா. ஏன்னா காஸ் இன்வர்ஸும் காசும் அடிபற்றும் வெறும் தீட்டா மட்டும் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே. tan inverse of tan theta equal to theta, cosecant inverse of cosecant theta equal to theta, secant inverse of secant theta equal to theta, cot inverse of cot theta equal to theta. Property 2, பண்பு 2, sin of sin inverse of x equal to x. ஸோ நம்ம பண்பு 1ல் பார்த்த மாதிரியே தான் இங்கே சைன் இருக்குது. சைன் இன்வர்ஸை 1/sin எழுதலாம். ஸோ பெருக்கல்ல இருக்கிற சைனும் வகுத்தல்ல இருக்கிற சைனும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் எக்ஸு மட்டும் இருக்கும். ஸோ சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு, காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு, tan of tan inverse of x equal to x, cosecant of cosecant inverse of x equal to x, secant of secant inverse of x equal to x, cot of cot inverse of x equal to x. அதாவது இதில் என்னென்னா சைனும் அதனோட தலைகீழியும் கேன்சல் ஆகிடும். ஸோ காசும் அதனோட தலைகீழி 1/cosம் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிற எக்ஸு மட்டும் வரும். அடுத்தது ப்ராப்பர்ட்டி 3, tan inverse of 1/x equal to cot inverse of x, cosecant inverse of 1/x equal to sin inverse of x, secant inverse of 1/x equal to cos inverse of x, cos inverse of 1/x equal to secant inverse of x, cot inverse of 1/x equal to tan inverse of x, sin inverse of 1/x equal to cosecant inverse of x. அடுத்து ப்ராப்பர்ட்டி 4, sin inverse of minus x equal to minus sin inverse of x, cos inverse of minus x equal to pi minus cos inverse of x, tan inverse of minus x equal to minus tan inverse of x, cosecant inverse of minus x equal to minus cosecant inverse of x, secant inverse of minus x equal to pi minus secant inverse of x, cot inverse of minus x equal to minus cot inverse of x. அடுத்தது ப்ராப்பர்ட்டி 5. ஸோ இதுக்கு நம்ம பின்னாடி சொல்யூஷனே கொடுத்துருப்போம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு π/2. இதெல்லாம் ஃபார்முலா மாதிரி நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். இது
எக்ஸ்பேன்ஷன் பின்னாடி கிளாஸில் சொல்லுவோம். tan inverse x plus cos inverse x equal to pi by 2, sin inverse x plus cosecant inverse x equal to pi by 2. அடுத்தது ப்ராப்பர்ட்டி 6. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட்டு ஃபார்முலாஸ் மட்டும் சொல்லியிருக்கிறேன். பின்னாடி இதில் கொஷின்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கோம். sin inverse of x plus sin inverse of y equal to sin inverse of x into root of 1 minus y square plus y into root of 1 minus x square. Second one, cos inverse of x plus cos inverse of y equal to cos inverse of xy minus root 1 minus x square into root 1 minus y square. Last one, third, tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of x plus y divided by 1 minus xy. நெக்ஸ்ட்டு இதே தான் நோட்டு. முன்னே நம்ம ப்ராப்பர்ட்டி 6 பார்த்ததே தான். அது எல்லாமே ப்ளஸில் கொடுத்துருக்கோம், இதில் எல்லாமே மைனஸில் வர மாதிரி கொடுத்துருக்கோம். சேம் ஃபார்முலா. சைன் இன்வர்ஸ் ஆஃப் x minus sin inverse of y equal to sin inverse of x into root of 1 minus y square minus y into root of 1 minus x square. Second one, cos inverse of x minus cos inverse of y equal to cos inverse of xy plus root of 1 minus x square into root of 1 minus y square. Last one, tan inverse of x minus tan inverse of y equal to tan inverse of x minus y divided by 1 plus xy. இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஃபார்முலாஸ் தான். இது எல்லாமே பின்னாடி நம்ம கொஷின்ஸு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் நோட். tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z equal to tan inverse of x plus y plus z minus xyz divided by 1 minus yz minus zx minus xy. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டி. அதை நம்ம கொஷினாக போட்டிருக்கோம். இஃப் xy less than 1 then tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of x plus y divided by 1 minus xy. இது வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணுறதை பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெட் tan inverse of x tan inverse of yன்னு கொடுத்துருக்காங்க LHல. ஸோ நம்ம LHSல இருக்கிற tan inverse of x tan inverse of y நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், a bன்னு எடுத்துக்கலாம். பாருங்கள், லெட் tan inverse of x equal to aன்னு எடுத்துக்கிறோம். அதிலேருந்து நம்ம x மட்டும் கண்டுபிடிக்கலாம். நமக்கு தெரியும் x அப்படியே வச்சுக்கலாம். tan inverse சமக்குறிக்கு அந்த பக்கம் போச்சுன்னா 1/tan ஆகும். சாரி, tan inverse of x equal to aன்னு எடுத்துக்கிறோம். இதில் இருந்து x அப்படியே வச்சுக்கலாம். tan inverse என்ன ஆகும்னா 1/tan ஆகிடும். ஸோ இங்கே வகுத்தலில் இருக்கிற tan சமக்குறிக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல்ல வந்துடும். ஸோ tan அப்படிங்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா tan aன்னு ஆகிடும். இங்கே tan inverse of y equal to bன்னு எடுத்துக்கிறோம். இங்கேயும் y அப்படியே வச்சுக்கலாம். tan inverse எப்படி எழுதலாம்னா 1/tan எழுதலாம். இங்கே 1/tan வகுத்தலில் இருக்கிறது சமக்குறிக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல்ல வெறும் tan வந்துடும். அப்போ y equal to tan bன்னு கிடைக்கும். ஸோ நம்ம என்ன எடுத்திருக்கோம், tan inverse of x equal to aன்னு எடுத்திருக்கோம். அதிலேருந்து x equal to tan aன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது tan inverse of y bன்னு எடுத்திருக்கோம். அதுலேருந்து y equal to tan bன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா RHS எடுத்துக்கிறோம். RHS பாருங்கள், tan inverse of x plus y divided by 1 minus xy. ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸு ஒய்க்கு எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பு பிரதியிடுறோம். எக்ஸுக்கு tan aன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஒய்க்கு tan bன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். RHSல கொண்டு வந்து அதுக்கு மதிப்பு பிரதியிடுறோம்.
ஸோ பிரதிட்டம்னா என்ன வரும்னா பாருங்கள் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் தான் ஆர்ஹெச்எஸ். இதில் எக்ஸோட மதிப்பு tan ஏனும் ஒய்யோட மதிப்பு tan பின்னும் பிரதிட்டம்னா என்ன வரும் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக tan ஏனும் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக tan பி டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக tan ஏ ஒய்க்கு பதிலாக tan பின்னு பிரதியிடுறோம். ஸோ நமக்கு தெரியும் therefore tan a plus tan b divided by 1 minus tan a into tan b equal to tan a plus b ஃபார்முலா. ஸோ முன்னாடி யூனிட்லேயே நம்ம பார்த்துருக்கோம் tan a plus b ஃபார்முலா, tan a minus b ஃபார்முலா எல்லாமே நம்ம ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதில் tan a plus tan b divided by 1 minus tan a tan b கான ஃபார்முலா tan a plus b னு நமக்கு தெரியும். ஸோ இந்த tan a plus tan b divided by 1 minus tan a tan b க்கு பதிலாக ஃபார்முலா பிரதியிடுறோம், tan a plus b னு பிரதியிடுறோம். ஸோ பிரதியிட்டோம்னா என்ன வரும் tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் a plus b னு வரும். இங்கே tan இன்வர்ஸும் டேனும் அடிபற்றும். எப்படின்னா tan இன்வர்ஸை எப்படி எழுதலாம்னா 1/tan எழுதலாம். அதாவது பெருக்கல்ல இருக்கிற டேனும் வகுத்தல் இருக்கிற டேனும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி இருக்கிறது a + b மட்டும் தான் இருக்கும். நமக்கு ஆல்ரெடி நம்ம கொஷினில் என்ன எடுத்திருக்கோம், ஏவோட மதிப்பு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுனும் பிவோட மதிப்பு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய்னும் நம்ம எடுத்திருக்கோம். அதை இங்கே பிரதியிடுறோம். ஸோ ஏவோட மதிப்பு tan இன்வர்ஸ் எக்ஸு ப்ளஸ் பிவோட மதிப்பு tan இன்வர்ஸ் ஒய். ஸோ நம்ம RHS எடுத்து LHS ப்ரூஃப் பண்ணிட்டோம். therefore RHS equal to LHS. Next one, to prove that sin inverse x plus sin inverse y equal to sin inverse of x into root of 1 minus y square plus y into root of 1 minus x square. Proof. Let sin inverse x equal to a ன்னு எடுத்துக்கிறோம். அதிலிருந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். எக்ஸை அப்படியே வச்சுக்கலாம். சைன் இன்வர்ஸ் என்ன வரும்னா 1/sin வரும். அதாவது வகுத்தலில் இருக்கிற சைன் சமக்குறிக்கு எந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல்ல மாறிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஏன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து லெட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கலாம். இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை ஏன்னு எடுத்துக்கிறோம், இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யை பின்னு எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸிலேருந்து சைன் ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சிக்கிறோம். அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் அந்த பக்கம் வந்துச்சுன்னா சைனாக மாறிடும், பி அப்படியே இருக்குது. ஸோ ஒய் ஈக்குவல் டு சைன் பின்னு நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது therefore root of 1 minus x square equal to, ஏன்னா நமக்கு ஃபார்முலாவில் கொஷின் கொடுத்துருக்கிறதுல RHSோட மதிப்பு root of 1 minus y squareோட மதிப்பு கண்டுபிடிக்கணும், root of 1 minus x squareோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு x y மதிப்பு கண்டுபிடிச்சதுனால அதில் கொண்டு வந்து பிரதிட்டுக்கிற மாதிரி பண்ணலாம். ஸோ root of 1 minus x square equal to root அப்படியே வச்சுக்கலாம், 1 மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸோட மதிப்பு நம்ம சைன் ஏன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே கொண்டு வந்து அதை பிரதிட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் ஏன்னு வரும். ஸோ நம்ம போன யூனிட்லேயே பார்த்துருக்கோம் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் ஏ. அதாவது ரூட் அப்படியே வச்சுக்கிறோம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏக்கான ஃபார்முலா காஸ் ஸ்கொயர் ஏ. இப்போது ரூட் காஸ் ஸ்கொயர் ஏன்னு இருக்குது. ஸ்கொயர் ரூட் ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் காஸ் ஏ மட்டும் வரும். ஸோ therefore ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு காஸ் ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு பிஏ ஒய் ஈக்குவல் டு சைன் பின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுலேயும் என்ன பண்ணணும்னா therefore ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயரோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். ரூட் அப்படியே வச்சுக்கலாம், 1 மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். ஒய்யோட மதிப்பு நம்ம சைன் பின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே கொஷனில் ஒய் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால நம்ம அதை சைன் ஸ்கொயர் பின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்தது ரூட் அப்படியே வச்சுக்கலாம், ரூட் அப்படியே வச்சுக்கலாம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவை காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம். இங்கே டீட்டாவுக்கு பதிலாக பின்னு இருக்குது. ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பியை காஸ் ஸ்கொயர் பின்னு எழுதலாம். அடுத்த ஸ்டெப்பு ஸ்கொயர் ரூட் ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் காஸ் பி மட்டும் வரும். ஸோ therefore ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ காஸ் பின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம் கொஷினில் இருந்து. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதில் கொண்டு வந்து எக்ஸுக்கு பதிலாகவும் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாகவும் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாகவும் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாகவும் நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பு எல்லாத்தையும் பிரதியிடணும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா மதிப்பு பாருங்கள், ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸோட மதிப்பு சைன் ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எக்ஸோட மதிப்பு சைன் ஏன்னு பிரதியிட்டுக்கலாம். ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயரோட மதிப்பு காஸ் பின்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அதை பிரதியிட்டுக்கலாம். ப்ளஸ் அப்படியே இருக்குது. ஒய்யோட மதிப்பு சைன் பின்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு காஸ் ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அதையும் பிரதியிட்டுக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன வரும்னா சைன் இன்வர்ஸ் அப்படியே வந்துடும். சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பியோட ஃபார்முலா நம்ம முன்னாடி யூனிட்லேயே பார்த்துருக்கோம், சைன் ஏ ப்ளஸ் பின்னு ஃபார்முலா. ஸோ இது என்ன பண்ணலாம்னா சைன் இன்வர்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பிக்கு பதிலாக சைன் ஏ ப்ளஸ் பின்னு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதிலேருந்து சைன் இன்வர்ஸு 1 சைன் ஆகிடும். ஸோ வகுத்தலில் இருக்கிற சைனும் பெருக்கல்ல இருக்கிற சைனும் கேன்சல் ஆகிடும், மீதி ஏ ப்ளஸ் பி மட்டும் வரும். ஸோ நமக்கு என்ன கிடைக்குன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஏ ப்ளஸ் பியோட மதிப்பு வெறும் ஏ ப்ளஸ் பின்னு மட்டும் வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஏவோட மதிப்பும் பியோட மதிப்பும் கொஷினிலேருந்து எழுதியிருக்கோம், அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏவோட மதிப்பு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம், ப்ளஸ் பியோட மதிப்பு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு எழுதியிருக்கோம். ஸோ அதை பிரதியிட்டுக்கலாம். நம்ம ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்ட் sin inverse of x plus sin inverse of y equal to sin inverse of x into root of 1 minus y square plus y into root of 1 minus x square. Next, so that tan inverse of 2x divided by 1 minus x square equal to 2 into tan inverse of x. Solution, புட் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டீட்டான்னு எடுத்துக்கிறோம். இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். நமக்கு தெரியும் டேன் இன்வர்ஸ் 1/tan எழுதலாம். இங்கே வகுத்தில் இருக்கிற டேன் சமக்குறிக்கு எந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல்ல மாறிடும். ஸோ எல்ஹெச்எஸ்ல எக்ஸ் அப்படியே இருக்கும். டேன் இன்வர்ஸ் சமக்குறிக்கு எந்த பக்கம் போச்சுன்னா டேன் ஆகிடும். டீட்டா அப்படியே இருக்குது ஆர்ஹெச்எஸ்ல. ஸோ எக்ஸோட மதிப்பு டேன் டீட்டான்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதிலிருந்து LHS எடுத்துக்கிறோம். LHS பாருங்கள், tan இன்வர்ஸ் ஆஃப் 2x டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கிறோம். இதிலேருந்து எக்ஸுக்கு பதிலாக tan தீட்டான்னு பிரதியிடுறோம். ஸோ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் அப்படியே வந்துடும், 2 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக tan தீட்டான்னு பிரதியிடலாம், வகுத்தல் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக tan ஸ்கொயர் தீட்டான்னு பிரதியிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு tan இன்வர்ஸ் ஆஃப் tan 2 தீட்டா. எப்படின்னா 2 tan தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா tan 2 தீட்டான்னு நம்ம போன யூனிட்லேயே பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு tan 2 தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இங்கே tan இன்வர்ஸும் டேனும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா tan இன்வர்ஸ் நமக்கு 1/tan எழுதலாம். ஸோ வகுத்தில் இருக்கிற டேனும் பெருக்கல்ல இருக்கிற டேனும் அடிபற்றும், மீதி 2 தீட்டா மட்டும் இருக்கும். 2 அப்படியே வச்சுக்கலாம். தீட்டாவோட வேல்யூ நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம், அதை இங்கே பிரதியிட்டுக்கலாம். ஸோ 2 இன்ட்டு தீட்டாவோட வேல்யூ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. ஸோ நம்ம பாருங்கள் ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு எல்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ணிட்டோம். சாரி, எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின், ஸோ தட் sin inverse of 2x divided by 1 plus x square equal to 2 into tan inverse of x. Solution, put tan inverse of x equal to theta. அதாவது tan inverse xக்கு பதிலாக நம்ம தீட்டான்னு இங்கே எடுத்துக்கிறோம். இதிலிருந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸோட மதிப்பு எப்படி எழுதலாம்னா tan inverse சமக்குறிக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டேனாக மாறிடும். ஆல்ரெடி அங்கே ஒரு தீட்டா இருக்குது, அதனால் அது என்னவா மாறிடும்னா tan தீட்டான்னு மாறிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ண போகிறோம். எல்ஹெச்எஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இதுலேருந்து சைன் இன்வர்ஸ் அப்படியே வச்சுக்கலாம், 2 அப்படியே வச்சுக்கலாம். tan தீட்டாவை எடுத்துகிட்டு வந்து எக்ஸுக்கு பதிலாக பிரதியிடுறோம். ஸோ 2 இன்ட்டு tan தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக tan ஸ்கொயர் தீட்டான்னு பிரதியிட்டுக்கலாம்.
ஸோ சைன் இன்வர்ஸ் அப்படியே வந்துடும். 2 tan theta டிவைடட் பை 1 + tan ஸ்கொயர் தீட்டாங்கிறது sin 2 தீட்டாவோட ஃபார்முலா. ஸோ sin 2 தீட்டான்னு நம்ம பிரதிட்டுக்கிறோம். இங்கே சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிடும். எப்படின்னா சைன் இன்வர்ஸை நம்ம 1/sin எழுதலாம். ஸோ வகுத்தலில் இருக்கிற சைனும் பெருக்கல்ல இருக்கிற சைனும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி இருக்கிறது வெறும் 2 தீட்டா மட்டும்தான் இருக்கும். ஸோ 2 தீட்டா நமக்கு கிடச்சிருக்கு, அதை எழுதிக்கிறோம். 2 அப்படியே வச்சுக்கலாம். தீட்டாவோட மதிப்பு நம்ம என்ன எடுத்து எழுதியிருக்கோம்னா tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். ஸோ தீட்டாவுக்கு பதிலாக tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு பிரதிட்டுக்கலாம். ஸோ 2 × tan இன்வர்ஸ் எக்ஸ். எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டோம், ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ணிட்டோம் பாருங்கள். 2 × tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். Next question. Show that cos inverse of 1 minus x square divided by 1 plus x square into 2 into tan inverse of x. Solution. Put tan inverse of x equal to theta எடுத்துக்கிறோம். இங்கேயும் xோட மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். நமக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி 2-3 கொஸ்டினில் பார்த்துட்டோம். ஸோ டேரெக்டாக x equal to tan theta எழுதிக்கலாம். எப்படின்னா tan inverse சமக்குறிக்கு இந்த பக்கம் வச்சுன்னா டேனாக மாறிடும். ஸோ ஆல்ரெடி ஒரு தீட்டா இருக்குது. ஸோ xோட மதிப்பு tan thetaன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம், ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ணுறோம். எல்ஹெச்எஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 1 + எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம். இதிலேருந்து காஸ் இன்வர்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு எக்ஸோட மதிப்பு தெரியும் tan தீட்டான்னு. ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு tan ஸ்கொயர் தீட்டான்னு பிரதிட்டுக்கலாம். டிவைடட் பை 1 ப்ளஸ் அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ tan ஸ்கொயர் தீட்டான்னு பிரதிட்டுக்கலாம். காஸ் இன்வர்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 1 + tan ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா காஸ் 2 தீட்டா. நம்ம அதுக்கு அப்ளை பண்ணிக்கிறோம். காஸ் இன்வர்ஸை 1/cosன்னு எழுதிக்கலாம். ஸோ வகுத்தலில் இருக்கிற காசும் பெருக்கல்ல இருக்கிற காசும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி நமக்கு 2 தீட்டா மட்டும் இருக்கும். ஸோ இங்கே 2 அப்படியே வச்சுக்கலாம். தீட்டாவோட மதிப்பு நமக்கு தெரியும் tan இன்வர்ஸ் எக்ஸு, அதை பிரதிட்டுக்கலாம். ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஷின், 6th கொஷின். ஸோ தட் tan இன்வர்ஸ் ஆஃப் 3x minus x cube divided by 1 minus 3x square equal to 3 tan inverse x. Put tan inverse x equal to theta, here x equal to tan theta. LHS எடுத்துக்கிறோம், RHS ப்ரூஃப் பண்ணணும். LHS நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan inverse of 3x minus x cube divided by 1 minus 3x squareன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே எழுதிக்கலாம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக tan தீட்டான்னு பிரதியிட போகிறோம். ஸோ tan இன்வர்ஸ் அப்படியே வந்துடும், 3 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக tan தீட்டா மைனஸ் எக்ஸ் க்யூப்னு இருக்குது கொஸ்டினில். ஸோ எக்ஸ் க்யூபுக்கு பதிலாக நம்ம tan க்யூப் தீட்டான்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை 1 minus 3 அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக tan ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta ஓட ஃபார்முலா tan 3 thetaன்னு நமக்கு முன்னாடி யூனிட்லேயே படிச்சிருக்கோம் தெரியும். ஸோ tan 3 thetaன்னு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இதிலேருந்து tan இன்வர்ஸும் டேனும் கேன்சல் ஆகிடும். எப்படின்னா tan இன்வர்ஸ் என்னவாகும்னா 1/tan வரும். ஸோ 1/tan வகுத்தலில் இருக்கிற டேனும் பெருக்கல்ல இருக்கிற டேனும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 3 தீட்டா மட்டும் இருக்கும். ஸோ இங்கே 3 அப்படியே வச்சுக்கலாம். தீட்டாவோட மதிப்பு நமக்கு தெரியும் tan இன்வர்ஸ் எக்ஸ்னு, அதை பிரதிட்டுக்கலாம். ஸோ நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம், ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ தட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2x square minus 1 equal to 2 into cos inverse of x. Put cos inverse of x equal to theta. Here x equal to cos theta. LHS equal to cos inverse of 2x square minus 1 எடுத்துக்கிட்டு RHS ப்ரூஃப் பண்ணணும். ஸோ cos inverse அப்படியே வச்சுக்கலாம். ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 அப்படியே இருக்குது. எக்ஸோட மதிப்பு நமக்கு தெரியும் காஸ் தீட்டான்னு. இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு கேட்டிருக்கிறதுனால காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். -1 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு காஸ் இன்வர்ஸ் வந்துடும். 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா -1 ஓட ஃபார்முலா காஸ் 2 தீட்டா. ஸோ இங்கே காஸ் இன்வர்ஸும் காசும் கேன்சல் ஆகிடும்.
2 தீட்டா மட்டும் இருக்கும். ஸோ இங்கே 2 அப்படியே வச்சுக்கலாம். தீட்டாவோட மதிப்பு நமக்கு தெரியும் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு எல்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 8th கொஷின். ப்ரூவ் தட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin inverse of 2x into root of 1 minus x square equal to 2 into sin inverse x. Solution. Put sin inverse x equal to theta. Here we know that x equal to sin theta. So LHS equal to sin inverse of 2x into root of 1 minus x square எடுத்துக்கிட்டு RHS 2 into sin inverse of x proof பண்ண போகிறோம். ஸோ sin inverse அப்படியே வச்சுக்கலாம், ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸோட மதிப்பு நம்ம sin தீட்டான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக sin தீட்டான்னு பிரதியிட்டுக்கலாம். ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பாருங்கள், ரூட் ஆஃப் 1 மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக சைன் தீட்டான்னு பிரதியிட்டோம்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால சைன் ஸ்கொயர் தீட்டான்னு பிரதியிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சைன் இன்வர்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். 2 சைன் தீட்டா அப்படியே வச்சுக்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ரூட் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா ரூட் அப்படியே வச்சுக்கலாம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இங்கே ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் காஸ் தீட்டா மட்டும் இருக்கும். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ சைன் இன்வர்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாவோட ஃபார்முலா சைன் 2 தீட்டான்னு நமக்கு தெரியும். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2 தீட்டான்னு கிடைக்கும். சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் 2 தீட்டா மட்டும் கிடைக்கும். ஸோ 2 தீட்டா மட்டும் எழுதிக்கலாம். இங்கே 2 அப்படியே வச்சுக்கலாம். தீட்டாவோட மதிப்பு சைன் இன்வர்ஸ் எக்ஸு பிரதியிட்டுக்கலாம். ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம், ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கொஷின். ப்ரூவ் தட் tan இன்வர்ஸ் ஆஃப் 4/3 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/7 ஈக்குவல் டு π/4. ப்ரூஃப். we know that நமக்கு ஃபார்முலா தெரியும். tan inverse x minus tan inverse y equal to tan inverse of x minus y divided by 1 plus xyன்னு நம்ம முன்னாடி பண்புகள் ப்ராப்பர்ட்டி பார்க்குறப்பயே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், tan inverse of எக்ஸுக்கு பதிலாக 4/3ன்னு இருக்குது கொஷினில், மைனஸ் tan inverse அப்படியே இருக்குது, ஒய்க்கு பதிலாக 1/7ன்னு இருக்குது. ஸோ இங்கே அந்த ஃபார்முலா படி இங்கே பிரதியிடுறோம். யூஸிங் திஸ் ரிசல்ட் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 4/3 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/7 எப்படி எழுதலான்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஒயில் கொண்டு வந்து பிரதியிடுறோம். எக்ஸோட வேல்யூ 4/3 மைனஸ் ஒய்யோட வேல்யூ 1/7 தெரியும், டிவைடட் பை 1 ப்ளஸ் 4/3 இன்ட்டு 1/7. நெக்ஸ்ட்டு tan இன்வர்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா 28 மைனஸ் 3 டிவைடட் பை 21 கிடைக்கும். பகுதியில் டினாமினேட்டரில் 21 ப்ளஸ் 4 டிவைடட் பை 21 கிடைக்கும். அதெல்லாம் எல்சிஎம் எடுத்தோம்னா அடுத்தது tan இன்வர்ஸ் ஆஃப் 28லேருந்து 3 போச்சுன்னா 25 டிவைடட் பை 21 அப்படியே இருக்குது. ஸோ ஹோல் டிவைடட் பை 21 ப்ளஸ் 4 25 டிவைடட் பை 21. ஸோ பெருக்கல்ல இருக்கிற 25 டிவைடட் பை 21ம் வகுத்தலில் இருக்கிற 25 டிவைடட் பை 21ம் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 1 மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ tan 1 நமக்கு π/4ன்னு நமக்கு தெரியும். அதாவது tan 45 டிகிரி தான் நமக்கு 1ஓட வேல்யூ. ஸோ 45 டிகிரி ரேடியனில் எழுதுனோம்னா π/4ன்னு நமக்கு தெரியும். ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டோம், ஆர்ஹெச்எஸ் π/4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு எவாலுவேட் மதிப்பிடுக சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. புட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ஈக்குவல் டு
டீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்கேருந்து 1/2 மதிப்பு காஸ் டீட்டான்னு எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு முன்னாடி நம்ம நிறைய பார்த்துட்டோம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் டீட்டான்னு எழுதியிருப்போம். டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டீட்டாவை எக்ஸ் ஈக்குவல் டு டேன் டீட்டான்னு எழுதியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் 1/2 அப்படிங்க வச்சுக்கலாம். காஸ் இன்வர்ஸ் சமக்குறிக்கு அந்த பக்கம் போச்சுன்னா காசாக மாறிடும். அங்கே ஆல்ரெடி டீட்டா இருக்கிறதுனால அது காஸ் டீட்டான்னு மாறிடும். ஸோ 1/2 ஈக்குவல் டு காஸ் டீட்டா. Therefore, sin theta equal to root of 1 minus cos square theta. ஃபார்முலா நமக்கு தெரியும். sin theta அதாவது cos inverse of 1/2 நம்ம டீட்டான்னு எழுதியிருக்கிறோம். கொஷினில் அதனால் பிரதியிட போகிறோம். சைன் அப்படியே வச்சுக்கலாம். cos inverse of 1/2 மதிப்பு டீட்டான்னு எடுத்துக்கிட்டதுனால டீட்டான்னு போட்டுக்கிறோம். therefore நமக்கு sin thetaன்னு கிடைக்கும். ஸோ சைன் டீட்டாவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ ரூட் 1 மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். காஸ் ஸ்கொயர் டீட்டாவுக்கு நம்ம மதிப்பு பிரதியிட போகிறோம். நமக்கு காஸ் டீட்டாவுக்கு 1/2ன்னு மதிப்பு தெரியும். ஸோ காஸ் ஸ்கொயர் டீட்டாவுக்கு என்ன வரும்னா 1/2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். அடுத்த ஸ்டெப்பு ரூட் 1 மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். 1/2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அதாவது 1 ஸ்கொயர் டிவைட் பை 2 ஸ்கொயர்னு வரும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 2 ஸ்கொயர் பண்ணால் 4. எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? சைன் டீட்டா அப்படியே இருக்குது. ஸோ ரூட் அப்படியே இருக்குது. 1 மைனஸ் 1/4 சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3/4ன்னு கிடைக்கும். ஸோ 3/4 ரூட்டுக்குள்ளே இருக்குது. அந்த ரூட்டு ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும்னா √3 டிவைடட் பை √4ன்னு வரும். √3க்கு நமக்கு ஆன்சர் புள்ளியில் வரும். அதனால் நம்ம அப்படியே √3 வச்சுக்கலாம். டிவைடட் பை √4ஓட வேல்யூ 2ன்னு நமக்கு தெரியும். therefore sin theta equal to √3/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ஓட வேல்யூ √3/2 நமக்கு மதிப்பு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஹோம்ஒர்க் கொஷின்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் இங்கே. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம நடத்தின எல்லா கொஷின்லேருந்தும் ஒரு கொஷின், அது இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளான கொஷின்ஸ் எல்லாம் ஹோம்ஒர்க் கொஷின் கொடுத்துருக்கோம். ஒரு 5 கொஷின்ஸ் மட்டும். இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்ஸ்.